ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ப்ளம் கேக் வீட்டிலே எப்படி செஞ்சு சாப்பிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம பேக்கரியில் போய் தான் வாங்கி சாப்பிடணுமா என்னென்ன? சுவையான ப்ளம் கேக் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே ஹெல்த்தியாக நான் ஆல்கஹாலிக்காக செய்யலாம். இதுக்கு வந்து முட்டை கூட நான் கலக்கலை. இன்னைக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கப்பு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து கருப்பு திராட்சை கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. வேறு எது போடுறீங்களோ இல்லையோ அதோட பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட்டு, இதெல்லாம் கொஞ்சம் வால்நட் இருந்துச்சு, அதையும் போட்டு செரி இதெல்லாம் போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சாஸ் பேன்ல வந்து கேரமலைஸ் சுகர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரை கப்பு சீனி எடுத்துட்டு நல்லா வந்து மீடியம்ல இருந்து ஹை ஃப்ளேம் அப்படியே வச்சு இறக்கணும். அப்படியே வந்து நம்ம மெல்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கே தெரியும், ஆஹா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே ஒயிட் கலர்ல இருந்து லைட் ப்ரௌன் ஆகும், அப்புறம் வந்து நல்லா சாக்லேட் கலர் மாதிரி ஆகும். அதுக்குன்னு டார்க் ஆக்கிடாதீங்க. டார்க் ஆக்கிட்டோம்னா கேக் வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். இது மெயினாக இந்த கேரமல் சுகர் பண்ணுறதாங்க மெயின் இந்த கேக்குக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதோட 1/4 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அப்படியே எடுத்து விட்டோம்னா அப்படியே நம்மளுக்கே தெரியும், அப்படியே ஹனி கலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதோட நம்ம அடுப்பை அமர்த்தி வச்சிட வேண்டியதான். இது கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி பாருங்களேன், தேன் மாதிரி ஆயிரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக செய்யுங்க. பார்த்தீங்களா, தேன் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கூல் டவுன் ஆகிடணும். அதோட வந்து ஒரு 2 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு இதை போட்டுட்டு அது நல்லா அரைச்சிட்ட பின்னாடி ஒரு 1/4 கப்பு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், நல்லா கட்டியாக ஆட உள்ள பால் கண்டிப்பாக போடுங்க. அதை க்ரீம் போட்டு செஞ்சது மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதோட ஒரு பவுலில் வந்து 1 கப்பு மைதா மாவு கலக்கிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கொக்கோ பவுடர் வீட்டில் இருக்கும்போது அது நல்லா கலந்துக்கிடும். அதோட இது நல்லா கலந்துட்ட பின்னாடி நல்லா ஜலிச்சுக்கணும். இந்த மாவை நல்லா ஜலிச்சுப்போம். இது நல்லா ஜலிச்சுட்டு கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஜலிச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுக்கு கேக் செய்கிறதுக்கு. யார் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது சொல்கிறேன். அதோட வந்து இந்த ஜூஸ் வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா வந்து ஒரே இதில் கலக்கிக்கோங்க. அதோட இந்த கேரமலைஸ் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கா? அப்படி கலக்க உடனே நமக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலக்க உடனே. அப்படியே பார்க்கணும் அந்த டேஸ்ட் அப்படி வாயில் வச்சு பார்த்தாவே அப்போவே சாப்பிடணும் போல இருக்கும். அதோட வந்து இந்த வந்து நம்ம பால் வச்சு அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் கலந்துக்கணும். பார்த்தீங்கன்னா க்ரீமியாக எப்படி வந்துருச்சுண்டு. அதுக்கு மெயின் காரணமே அந்த ஆடை போட்டோம் இல்லையா, பால் ஏடு, அதுதான் மெயின் காரணம். அப்படியே க்ரீம் போட்டு கலக்கிற மாதிரி இருக்கும். அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அது ஃப்ளேவரே வேறு லெவலில் கொண்டு போகும். ஏதோ நம்ம பைனாப்பிள் போட்டு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பின்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரே டைரக்ஷனில் பண்ணிக்கோங்க. அதோட இந்த ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வினிகர். எப்பவும் போல சொல்கிறேன், வினிகர் கேக்கு வந்து ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து முட்டை போடலையா, அப்புறம் முட்டை போடல, தயிர் போடல, அதுதான் மெயின் காரணம். ஸோ இது ஒரு டைரக்ஷன்லேயே கலந்துட்டு நம்ம 6 இன்ச் பேனில் வந்து நல்லா ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை ஊற்றி வச்சிடலாங்க. ஊற்றி வச்சுட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நான் சொன்ன அளவு சுகர் வந்து இது கரெக்டாக இருக்கும். நிறையா போடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாலத்துலேயே மேலே இனிப்புத்தன்மை இருக்கும். அதோட மேலே வந்து கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு திராட்சை நடுவில் சாப்பிடணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அப்படைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக போடுங்க. அதோட வால்நட் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, அது வீட்டில் போட்டுக்கோங்க. இதுக்கு இதுன்னு தேவையே கிடையாது. பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து மேலே வச்சுட்டு நல்லா மேலே டெக்கரேட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சிங்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் குக்கரோ கடாயிலோ எதில் வச்சாலும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணிடுங்க. கரெக்டாக நிற்கும். கரெக்டாக அந்த பழங்க மேலேயே அப்படியே அழகாக வந்து நிற்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நான் டேட்ஸ் போட மறந்துட்டேன். அதோட டேட்ஸையும் இருந்துச்சு, அதையும் எடுத்து மேலே போட்டுட்டு வந்து ஒரு குக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு 50 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுங்க. அதோட கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி நல்லா திருப்பி போட்டோம்னா பாருங்கள், சூப்பரான ப்ளம் கேக் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்